இப்போ காதலர்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய நேரம் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன தான் பேசுகிறாங்க? அப்படி என்ன பேசுகிறாங்க? அப்படி என்னப்பா இப்போ மணிக்கணக்கா நேரங்காலம் தெரியாமல் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னத்த பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த உணர்ச்சிகளை காதலின் போது அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த உணர்ச்சிகள், அனுபவங்கள் அதை அவங்க பேச கற்றுக்கிட்டாங்க. அதை பேசுவாங்க. அந்த காதல்னா என்னென்னா, அந்த உணர்ச்சிகளை பேசணும். காதலர்கள் எதை பேச வேண்டும் என்றால், அந்த அவர்களுக்கு அந்த காதல் உணர்ச்சிகள் என்னெல்லாம் ஏற்பட்டுச்சு. இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி வலிச்சது, நீ என்கிட்ட பேசவே இல்லையா, நான் அதனால் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, நீ அப்புறம் எனக்கு கால் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே கண்ணீர் வர மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரொம்ப ஆழமான உணர்ச்சிகளுக்கு விளக்கம் கொடுக்குற வேலைங்கிறது காதலிக்கும் போது ஏற்படும். காதலிக்கும் போது தான் நீங்கள் ரொம்ப உணர்ச்சிகளை பற்றி பேசுவீங்க. அந்த காதலின் போது ஏற்படுகிற உணர்ச்சிகள், காதலுக்கு சொந்தமான காதல் காரணமாக ஏற்பட்ட உணர்ச்சிகள், அதை பற்றி பேசணும். அதுதான் அனுபவன்றது. அந்த உணர்ச்சிகள் எதனால் வந்தது? இப்போ ஒரு காதல் சார்ந்த உணர்ச்சிகள், நீங்கள் காதலிக்கிறீங்க, அப்போ அது சார்ந்த ஒரு உணர்ச்சிகள், ஒரு காதலியை பற்றின நினப்பு, ஒரு காதலனை பற்றி காதலிக்கு ஏற்படுகிற நினப்பு, காதலியை பற்றி காதலனுக்கு ஏற்படுகிற ஒரு நினப்பு, உணர்ச்சிகள், அந்த காதல் சார்ந்தது, அதுக்கு அந்த காதல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலை காரணமாக வைத்து அந்த காதலனுக்கும் காதலிக்கும் என்னென்ன உணர்ச்சிகள்லாம் ஏற்படுமோ, என்னென்ன மனமாற்றங்கள்லாம் மனநிலையெல்லாம் ஏற்படுமோ அதையெல்லாம் பகிர்ந்துக்கணும். அதுதான் வந்து ஒரு காதலின் போது பேச வேண்டிய விஷயமே அதுதான். அதனால் நிறைய இப்போ அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காதலனுக்கு காதலியோட நினப்பு அடிக்கடி வந்துட்டுருக்கும். அது மாதிரி காதலிக்கு காதலனோட நினப்பு, காதலனுக்கு காதலியோட நினப்பு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். வெறும் நினப்புன்னா அது வெறும் படம் கிடையாது. நினப்புனா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏன் அதை நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அந்த நினப்புங்கிறது வரும். ஒரு நினப்புங்கிறது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ இது எல்லாமே நினைவுகளில் வருகிற ஒரு அனுபவம். அப்போ அதை பற்றி பேசணும். நான் இந்த மாதிரி உன்னை பற்றி யோசித்தேன், நான் இப்படி வந்துட்டுருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி யோசனை வந்துச்சு, என்னெல்லாம் யோசித்தோமோ அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இந்த காதலர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக பேசி ஆகணும். அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம், என்னை பற்றி நீ என்னெல்லாம் நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதலன் வந்து காதலிகிட்ட எதிர்பார்க்குறான். ஒரு காதலி வந்து என்ன எதிர்பார்க்குறான்னா, காதலன்கிட்ட என்னை பற்றி நீ இன்றைக்கி என்ன யோசித்த, என்னெல்லாம் யோசித்த, என்னை பற்றியே நீ நினச்சிக்கிட்டு இருந்தல, எதுக்கு என்னை பற்றி நினைக்கும் போது எப்படி நீ நினச்ச, என்ன மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருந்த, என்ன மாதிரி எப்படி யோசித்த, ஒரு காதலியை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது அதுதான் காதல். ஒரு காதலனை பற்றியே யோசிக்கிறார். அடிக்கடி ஒரு காதலனுக்கு தனது காதலியை பற்றியே யோசனை, எப்போ பார்த்தாலும் காதலியை பற்றினே யோசனை. அது மாதிரி வந்து ஒரு காதலிக்கு தனது காதலனை பற்றியே எப்போ பார்த்தாலும் ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்குது. சிந்தனை நினப்பு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. ஒருத்தரை பற்றி நீங்கள் யோசிக்கிறேன்னா ஏதோ ஒரு காரணமாக தானே நீ யோசிப்ப. எப்போ பார்த்தாலும் நீ அவங்கள பற்றி ஒரு சிந்தனையில் இருக்கிற. ஒரு காதலிக்கு காதலனை பற்றின சிந்தனை எப்போ பார்த்தாலும் இருக்குது. சிந்தனை, யோசனை, எண்ணங்கள், நினப்பு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி சொல்லணும். அதுதான் இந்த காதலின் போது உனக்கு இருக்கிற கடமை. என்னென்னா, நீ என்னை பற்றி இன்றைக்கி என்ன நினச்ச. நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்போம்ல, என்ன யோசிச்ச, என்னை பற்றி என்ன நினச்ச, என்னை பற்றி என்ன தான் நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு, என்ன யோசிச்ச, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்லாம் நம்ம கேட்குறோம்ல. அதை தெரிஞ்சுக்கிற ஆசை தான். இந்த காதலர்கள் ரொம்ப நேரம் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். என்னென்னா, அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, காதலன் வந்து இன்னைக்கு நான் வந்து உன்னை பற்றி என்னெல்லாம் யோசித்தேன், உன்னை பற்றி என்னெல்லாம் சிந்தித்தேன், உன்னை பற்றின நினப்பு எனக்கு எப்படியெல்லாம் வந்தது, ஏன் வந்தது, எதுக்காக அந்த நினப்பு எனக்கு வந்தது, அந்த அனுபவங்களை, அந்த மனசுக்குள்ளே நடந்த அந்த அனுபவங்களை வெளியே சொல்கிறான் அந்த காதலன். அது மாதிரி காதலியும் என்ன பண்ணுறா, தனது காதலனை பற்றிய யோசனைகள், சிந்தனைகள், கற்பனைகள், கனவுகள், ஆசைகள், நினப்பு எல்லாமே அவளுக்கு மனசுக்குள்ளே ஏற்பட்டது அத்தனையும் அவங்ககிட்ட சொல்கிறான். இது சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. காதலிப்பவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இதுதான் வந்து காதலர்கள் இந்த உணர்ச்சிகளை பகிர்ந்துக்கிறாங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்க. உணர்ச்சிகளை வெளிப்படையாக சொல்லணும். உன்னை பற்றி நான் என்ன நினச்சேன், என்ன யோசிச்சேன் தெரியுமா, ஒருவேளை நீ இப்படி இருப்பியோ அப்படின்னு நான் இப்படிலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து நான் வந்து நீ ஒரு நாளாக பேசாமல் இல்லையா, அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் ரொம்ப வலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமான உணர்ச்சிகள் ரொம்ப அதை பற்றி பகிர்ந்துக்குது. அதை வெளிப்படையாக சொல்லும்போது தான் சொன்னால் தான் தெரியும் ஒரு காதலனுக்கு காதலி எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கிறத அந்த காதலனுக்கு சொன்னால் தான் தெரியும். அது மாதிரி அந்த காதலனுக்கு தனது காதலி எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கிறத அந்த காதலனுக்கு அந்த காதலி சொன்னால் தான் தெரியும். அதனால் நம்ம எப்படி காதலிக்கிறோம், உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு
வாழ்நாள் முழுதும் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. சும்மா ஒரே ஒரு நாள் ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு சரி நான் வேலைக்கு போகிறேன், நீ சமைச்சு வை, நான் வீட்டுக்கு வருவேன், நீ சோறு போடு, நான் திம்பேன், நான் அப்புறம் படுப்பேன், நீயும் தூங்கிக்கோ அப்படி. அது கிடையாது. உன்னை பற்றி நான் என்ன நினச்சேன்னு தெரியுமா, அதை சொல்ல வேண்டிய அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், அதை சொல்லணும். இதுதான் அந்த காதலர்கள் தினமும் பேசிக்கிறதுக்கான டாப்பிக்கே. அந்த காதலியோட நினப்பு அந்த காதலனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், காதலனுடைய நினப்பு காதலிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நினப்பு மட்டும் கிடையாது, யோசனை, சிந்தனை எப்போவும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த யோசனை எப்படி வந்தது, எப்படிப்பட்ட யோசனையாக இருந்தது, எப்படிப்பட்ட சிந்தனையாக இருந்தது, அதை சொல்லணும். ஒளிவு முறை இல்லாமல் வெளிப்படையாக நிறைகுறை பார்க்காம எல்லாத்தையுமே ஒப்பிக்கணும். நான் இந்த மாதிரி யோசித்தேன், ஒருவேளை நீ இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒருவேளை என் மேலே உனக்கு ஒரு வெறுப்பு இருக்கோ அப்படின்னு கூட யோசித்தேன், ஒன்றை எனக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நான் நினச்சேன், அதனால தான் நீ என்கிட்ட இப்போ சரியாக பேச மாட்டேங்கிற 2 நாளாக அப்படின்னு நான் நினச்சேன். இப்படி என்ன நினைக்கிறியோ எல்லாத்தையும் சொல்லணும். இன்னும் ஆழமாக இன்னும் நிறைய விஷயம் இருக்கும், அது எல்லாத்தையும் சொல்லிடணும். சொல்லி இதுதான் அந்த காதலர்கள் பேசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பேசிக்கொள்வதற்கு அவ்வளோ விஷயம் இருக்குது, நுணுக்கமான விஷயம், அவ்வளோ விஷயம் இருக்குது. என்னத்தை தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அந்த நினப்பு, ஒரு காதலியோட நினப்பு காதலனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். யோசனை, எப்போ பார்த்தாலும் காதலியை பற்றியே யோசிப்பான், சிந்திப்பான், அவளை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான்ல. அதை சொல்லணும். எதுக்காக என்ன யோசிச்ச, என்னை பற்றி நீ என்ன யோசிச்ச, அதை இவன் சொல்லணும் அந்த காதலிக்கு. அது மாதிரி அந்த காதலிக்கும் காதலனை பற்றி யோசனை வந்துகிட்டு இருக்கும், சிந்தனை வந்துகிட்ருக்கும், எண்ணங்கள் வந்துகிட்ருக்கும். அப்போ அந்த காதலனுக்கு அந்த காதலி சொல்லணும், உன்னை பற்றி நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா, என்ன சிந்திச்சேன்னு தெரியுமா, உன்னை பற்றின நினைப்புக்கு எனக்கு ஏன் வருது தெரியுமா, இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிக்க வேண்டிய கடமை. இதுதான் அந்த நிறைய பேசிக்கொள்வதற்கு காதலிக்கும் போது நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க பேசிக்கிறாங்கன்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து அந்த விஷயம் வருது அப்படின்னா, ஒரு காதலியை பற்றின நினப்பு ஒரு ஆணுக்கு வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காதலனுக்கு. அதுமாதிரி காதலனுக்கு காதலியை பற்றின நினப்பு வந்துக்கிட்டே இருக்குதுல்ல, அதனால தான் அவங்க அவ்வளோ பேசுகிறாங்க. நிறைய நினைக்கிறதுனால தான் நிறைய பேசுகிறாங்க. நீ நினைப்பு உனக்கு வரவே இல்லை அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்க்குற, அவளை பார்த்தா உனக்கு நினப்பு வரவே இல்லை, அவளை பற்றின சிந்தனை வரவே இல்லை, அவளை பற்றின யோசனை எனக்கு வரவே இல்லை. அவர்கிட்ட அப்படி பழகுனா கூட அவளை பற்றின யோசனை எனக்கு வரவே இல்லை அப்படின்னா உனக்கு அங்கே காதல் இல்லைன்னு அர்த்தம். அவளை நீ கல்யாணம் பண்ணனா நீ அங்கே ஒன்றுமே பேசவே முடியாது, பேசுகிறதுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவளை பற்றின யோசனையும் உனக்கு வர்றதில்லை, சிந்தனையும் வர்றதில்லை, அவளை பற்றின நினப்பும் வர்றதில்லை. அப்படிங்கும்போது அவளை நீ திருமணம் பண்ணால் அவகிட்ட பேசுகிறதுக்கு உன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். சும்மா மேலோட்டமாக தான் பேசுவேன், ஆழமாக போய் பேச முடியாது. அதனால் ஒரு காதலி தனது காதலனை பற்றின நினப்பு, யாரை போய் காதலிக்கணும்னா நீ யாரிடம் பழகும்போது அவங்கள பற்றின நினப்பு உனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கோ, அவங்கள பற்றின யோசனை சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கோ, அந்தளவுக்கு நீ அவங்கக்கிட்ட பேசுவேன். ஏன்னா எல்லாருமே அதை நினைப்பாங்களே, காதல்னா நிறைய பேசணும்னு தானே ஆசைப்படுவாங்க, நிறைய பேசணும். அதுக்காக தான் காதலித்து கல்யாணம் பண்ணுங்கிறது. காதலிக்காமல் காதல் இல்லாமல் நீ சும்மா சம்பிரதாயம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஒருவேளை அந்த கணவன் மனைவிக்கு இடையில் காதல் இல்லை என்றால் அவர்கள் பேசிக்கொள்வதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இருக்கணும். சும்மா கடமைக்கு மேலோட்டமாக தான் பேசுவாங்களே தவிர, ரொம்ப ஒரு காதல்ங்கிறது என்னென்னா அவங்கள பற்றி யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். காதல் என்பது என்னென்னா அவங்கள பற்றின யோசனை நினப்பு அடிக்கடி வரணும். அப்போ தான் அப்படி வரும்போது நீ அவர்களுக்குள் நடக்கிற ஒரு உரையாடல் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும், உன்னை பற்றின நினப்பு எனக்கு வரவே இல்லைன்னா அப்போ நான் உன்னை பற்றி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் அப்படி மீறி பேசினாலும் அது நல்லாவும் இருக்காது, செயற்கையாக இருக்கும், கடமைக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த நினப்பு, யாரை பற்றின நினப்பு உனக்கு அடிக்கடி வருதோ அவங்கக்கிட்ட நீ பேசும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். அதனால தான் காதலித்து நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் நீ காதலிக்க தான் போகிற. எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் காதல் முடிஞ்சு போச்சு, அப்படி கிடையாது. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் காதல், அதுக்கப்புறம் காதலிப்பதற்காகத்தான் நீ கல்யாணமே பண்ணுற. அதனால் யாரை காதலிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நீ கல்யாணம் பண்ணுற. அதனால் அதாவது நிறைய பேசணும் அப்படின்னா, காதலிக்கும் போது நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா அது காரணம் என்ன, ஒருத்தரை பற்றின நினப்பு இன்னொருத்தருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த காதலனுக்கு காதலியோட நினப்பும் காதலிக்கு காதலனோட நினப்பும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த யோசனை சிந்தனைங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். மறக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக, அது மறக்கவே முடியாது. அதனால் அவங்க அந்த மாதிரி அடிக்கடி யோசிக்கிறதுனால, அடிக்கடி அவங்கள பற்றியே சிந்திக்கிறதுனால அவங்கக்கிட்ட பேசுகிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அவங்ககிட்ட அவங்களால நிறைய பேச முடியும்.
அவங்கள பற்றின நினப்பு எதுவுமே வரல, உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் பழகுறேன், உன்னை பற்றின நினப்பு எனக்கு வரவே மாட்டேங்குது, சிந்தனை வரவே மாட்டேன்னா உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அதனால் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய பேசணும் அப்படின்னா நம்ம யாரை பற்றி நிறைய நினைக்கிறோமோ அவங்க கூட பழகணும். அப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய பேசணுன்னா யாரை பற்றி நம்ம யோசிக்கிறோமோ சிந்திக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து பழகணும். அப்போ தான் நம்ம நிறைய பேசுவோம், பேச்சு திறமை வளரும். யாரை பற்றி நமக்கு எந்த யோசனையும் வரமாட்டேங்குது, சிந்தனை எதுவும் வரமாட்டேங்குதுன்னா அவங்ககிட்ட பழகிறத நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா பேசுகிறதுக்கு அங்கே நம்ம நிறைய விஷயம் கிடைக்கவே கிடையாது, பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இல்லை.